எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு சுவையான இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி குழு குழு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குல்ஃபி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் சீசனில் நம்ம வீட்லேயே அதை சூப்பராக எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நிறைய ஃப்ளேவரில் நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி பேசிக் ஃப்ளேவரில் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பாலாக, காய்ச்சாத பால், பச்சை பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பாதியாக சுண்டணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது நல்லா இதே மாதிரி கலந்துட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு சைடில் இந்த மாதிரி ஆடை வருதுன்னா அதை வந்து உள்ளே போட்டு விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு குல்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அகலமாக ஊற்றி வைக்கும்போது தான் நமக்கு நிறைய ஆடை வரும். அதனால தான் அகலமான பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும் பக்கத்துலேயே நின்று. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பால் அப்படியே குறைஞ்சிருக்கு பாருங்கள். லைட்டாக ஆடை படிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம உள்ளே போட்டுகிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் வேண்டாம், ஹைலேயும் வேண்டாம். இப்போ நல்லா ஒரு 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நல்லா பால் குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து பண்ணணுங்கிறது இல்லை, சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா குல்ஃபி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சேர்த்துட்டு அதோடவே நம்ம இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஒரு 15லேருந்து 20 கிராம் வரைக்கும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இனிப்பை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலைன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சர்க்கரை சேர்த்தனால இன்னும் கொஞ்சம் பால் தண்ணி விடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா சுண்டட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் இப்போ லைட்டாக சுண்ட ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பாதாம் பருப்பை நான் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அதே போல் பிஸ்தாஷியோ அதையும் க்ரஷ் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக ஏலக்காய் பொடி. இதில் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன். சர்க்கரை சேர்த்து அரைக்கும்போது நல்லா நைஸ் பவுடராக கிடைக்கும். இதில் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது இன்னும் நல்லா சுண்டட்டும். இப்போ பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு குல்ஃபி செட் ஆகாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணியாட்ட போயிடும். ஸோ பார்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மோல்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஆற வச்சு அரைச்சிட்டு வந்ததை நம்ம இப்போ ஒரு டம்ளரில் செட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட குல்ஃபி மோட் இருந்துச்சுன்னா அதில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ டம்ளரில் செட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் கவர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சுற்றிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா சுற்றி டைட்டாக கட்டிடுங்க. அந்த கிறிஸ்டல் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ஃப்ரீசரில் வைக்கும்போது. இப்போ மேலே நம்ம ஐஸ் குச்சி சொருவிடலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரீசரில் ஓவர் நைட் இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரமாவது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இந்த குல்ஃபியை நான் வந்து வெறுமனே நட்ஸ் வச்சு மட்டும் பண்ணியிருக்கேன். இதுவே ரொம்ப ஹெல்த்தியானது தான். நீங்கள் மேங்கோ அதுக்கப்புறம் மேங்கோ ஃப்ளேவர் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரோடவே கொஞ்சமாக மேங்கோவை அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே மாதிரி செட் பண்ணிட்டிங்கன்னா மேங்கோ குல்ஃபி ரெடி ஆகிடும். அதே மாதிரி சப்போட்டாவை
அதுக்கப்புறம் பப்பாயா, தர்பூசணி, ஆப்பிள் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒரு ஃப்ளேவர்லேயும் நீங்கள் பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப குஷி ஆகிடுவாங்க இந்த சம்மரில். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஓவர் நைட் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குல்ஃபி நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயிலில் பிரிச்சுட்டு பார்ப்போம். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் வாட்டரே எடுத்தால் போதும். அதுவே லைட்டாக இப்போ சம்மருக்கு நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். உங்கள் கிட்ஸுக்கும் இது போல் செஞ்சு கொடுங்க. 1/2 லிட்டர் பாலில் எனக்கு பெரிய குல்ஃபியாக ஒரே ஒரு குல்ஃபி தான் கிடச்சிது. சின்ன டம்ளரில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 குல்ஃபி கிடைக்கும். இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சம்மர் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.